ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இப்போ போடுற வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறான் பாரு, கண்டார ஒளி கார்த்தியா. இப்போ திவ்யா கூடயே அவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவனோட அக்காவுக்கு தான். ஏன்னா அவங்க அக்கா ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க, என் மேலேயும் என் தம்பி மேலேயும் தப்பு எதுவும் இல்லை, அவன் கண்டெக்ட் கல்யாணம் தான் பண்ணான், அவன் மேலே எதுவும் தப்பு இல்லை, கார்த்திக் இதெல்லாம் சம்மந்தம் இல்லை, எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நியாயமாக மனசாட்சி தொட்டு சொல்லுமா, உனக்கும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஒரு அக்கான்ற கார்த்திக்கு நீ கூட பிறந்த அக்கான்னு சொல்கிற. கூட பிறந்த அக்கா என்ன பண்ணுவா? அவன் முதல்ல ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே நீ அன்றைக்கே என்ன பண்ணிங்கன்னா, செருப்பு எடுத்து அடித்து போடா வெளியிலன்னு துரத்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? சொல்லு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. உனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா அப்படியே பட்டம் கூட இன்னொரு பொண்ணை பழக விட்டு கேட்டால் கண்டென்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் தானே கூட சேர்ந்து கூத்தடிச்ச. இப்போ வந்து நல்ல விளாட்டம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற. உங்கள் வீடு தானே கொடுத்து வச்சுருந்தா அவங்களுக்கு. வீடியோலாம் அவங்க உங்கள் வீட்டை தான் காமிப்பாங்க. அதே மாதிரி நீயும் தான் கூட இருந்து அவங்க கூட வீடியோ போட்ட. அவள் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிங்க, ஒன்றா சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட்டிங்க. அப்போ கூட எல்லாமே நீயும் தானேம்மா இருந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் தம்பி மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லை, நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசுகிறிய. இதெல்லாம் நியாயமா சொல்லு? ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குடா, குழந்தை இருக்குது, எப்படி அவன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் நினைப்ப? இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இதெல்லாம் தப்புடா, போ வெளியிலன்னு சொல்லி அன்றைக்கே அவனை வெளில துரத்திருக்கணும். அன்றைக்கெல்லாம் நீ துரத்தலை. ஏன்னா உனக்கு நீயும் கூட அவங்க கூட சேர்ந்து செலிப்ரிட்டி ஆகணும், ஊர் நாடு நகரமே நம்மளை பற்றி பேசணும். நல்லா தான் பேசுகிறாங்க. அப்போ இப்போ பரவாயில்ல, நீ நினச்சது நடந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, ஊர் நாடு நகரம் எல்லாமே நல்லா தான் பேசுகிறாங்க. நீ நினச்சதெல்லாம் நடந்துச்சு, கரெக்டா? ஆனால் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சு இல்லாமல் வாங்குவீங்க சொல்லு? இதில் நீ வந்து அவன் கூட பிறந்த அக்கான்னு வர பெருமையாக வர சொல்லிக்கிற. இதெல்லாம் உனக்கு வெக்கமாக இல்லை? குடும்பமாக சேர்ந்து நீ உங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சேர்ந்து தான் வீடியோலாம் எடுத்தீங்க கொண்டீங்க. அப்புறம் என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற? எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், அவங்கள பற்றி தெரியும், இவங்கள பற்றி தெரியும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக இருந்துக்கோ, அப்புறம் எல்லாரை பற்றி சொல்லுவேன். முதல்ல நீ என்ன சரியா தெரில. இந்த திவ்யா கள்ளச்சிக்கு ஏதோ நோய் இருக்குதுன்னு வர நிறைய டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்குறாங்க, யூடியூப்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணு, நல்ல ஒரு அக்காவாக இருந்தீன்னா இதுக்கப்புறமா அது உன் தம்பி வெளியில் வந்தோடனே அவனை கூட்டிகிட்டு போய் நல்ல டாக்டர்கிட்ட செக் பண்ணு. ஏன்னா அவனால் அவன் பொண்டாட்டிக்கும் பரவும், குடும்பமே பாதிக்கும். அதனால் நீ என்ன பண்ணுற, அவனை கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணு, அவனுக்கும் அந்த நோய் இருக்கா என்னான்னுட்டு. அநியாயமாக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க. அவனை நம்பி அவன் பொண்டாட்டி ஒருத்திருக்கால, அவள் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துடாதீங்க, சரியா? ஒரு அக்காவாக இந்த ஒரு விஷயத்தையாவது நீ செய். இவ்வளோ நாள் என்னென்ன செஞ்சு அதெல்லாம் போகுது. இப்போ ஒரு அக்காவாக இருந்து அவனுக்கு நல்லதாக செய், சரியா? இதெல்லாம் என்ன தான் பேசுறதுன்னு தெரில. நீலாம் வந்து ரொம்ப இவ்வளாட்டம் வந்து பேசின்னு இருக்கிற. உன் தம்பி வெளியில் வந்தால் என்ன தம்பி வெளியில் வந்தால் அவன் உண்மை என்ன உண்மையோ சொல்லுவானா? என்ன உண்மை சொல்ல போகிறான்? சொல்கிறதுக்கு உண்மை எதுவுமே இல்லை. அதான் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு உண்மை இருக்குது? நீ 1000 உண்மை சொன்னீங்கனாலும் இப்போ மக்கள் பார்வையில் எல்லாமே பொய் தான், சரியா? ஆரம்பத்துலேயே இதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வரும் பிரச்சனைங்க, இது மாதிரிலாம் வரும்னு சொல்லி புத்திசாலித்தனமாக நடந்திருக்கணும். இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வர விட்டுருக்கக்கூடாது. அப்படி நீ செஞ்சிருந்தீன்னா நீ நல்லவ. இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவ மாதிரி நீ பேசுனா உன்னெல்லாம் யாரும் நம்பவும் மாட்டாங்க, சரியா? இனிமேலாவது ஒழுங்காக நல்லா அந்த தம்பிக்கு ஏற்ற அக்காவா நடந்துக்கோ. அவனை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பாரு, சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தப்பு இருக்கும்? தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி திட்ட போகிறீங்க, பரவாயில்ல திட்டிக்கோங்க. ஆனால் நான் பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. தப்பு இல்லைன்றவங்க மட்டும் எனக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.